பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் வலைப்பேச்சாளர் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை பொங்கலுக்கு. திரைத்துறையில் இருக்கவங்ககிட்டே கருத்துக்கள் வெவ்வேறு கருத்துக்கள் வருது. ஏன் சென்சார் போர்டு இது மாதிரி டிலே பண்ணக்கூடாது, இதில் ஒரு திரைப்படத்துறைக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணுன்ற மாதிரியான குரல்களும் ஓங்கி ஒலிக்குது. அதே நேரத்தில் குஷ்பு போன்றவர்கள்லாம் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கினதுக்கப்புறம் தானே ரிலீஸ் தேதியை ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறது சரியில்லைன்னு பேசுகிறாங்க. திரைத்துறையிலேருந்து இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் வர்றதுக்கு என்ன காரணம்? குஷ்புலாம் அப்படி தானேங்க பேசி ஆகணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்குகிற சென்சார் அமைப்பை அவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க? இன்னொன்று, குஷ்பு நடித்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் டேட்டை போடுறதுக்கு முன்னாடி சென்சார் வாங்கிட்டு தான் போட்டாங்களா என்ன? நீங்கள் இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் மாதிரி ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள் எப்போ ரிலீஸுங்கிறத அறிவிச்சுட்டு தான் பூஜையே போடுவாங்க. ஆர்பி சௌத்ரியெல்லாம் கரெக்டாக ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு பூஜை போடுவார். அப்போ இந்த சட்டம் விதியெல்லாம் என்ன இருக்குது? நியாயமாகவே சென்சாரில் அப்படி ஒரு விதி கிடையாது. இது ஓரலாக சொல்லப்பட்டது. நிறைய பேர் ஒரே நேரத்தில் குவியும் பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்காக சென்சார் ஆஃபீஸர் சொன்ன வார்த்தை தான் அது. அது பைலாவில் எங்கேயுமே கிடையாது. தேதியை நீங்கள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கணுங்கிறது கிடையாது. இன்னொன்று இன்றைக்கி இருக்கிற அந்த அறிகுறியான உலகத்தில் ரொம்ப முன்னாடியே சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குவதுங்கிறது ரொம்ப சாத்தியம் இல்லாது. ஏன்னா இப்போ அனிருத்தெல்லாம் இந்த கடைசி நேரம் வரைக்கும் மியூசிக் போட்டுகிட்டே இருப்பார். ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அதில் ஒரு குறை ஒன்று வரும், மறுபடியும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேர்ப்பார். அதுமாதிரி பாடல்களில் அப்படி பண்ணுவார். இன்னும் பல விஷயங்கள் அந்த கடைசி நேரம் வரைக்கும் எடிட்டிங் போயிட்டுருக்கோம். இப்போ கூட சென்சார் எப்படி பல பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, டம்மியாக ஒரு இது அனுப்பிச்சிடுவாங்க. டம்மியாக ஒரு ரீரெக்கார்டிங் போட்டு சென்சாருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. படம் சென்சார் ஆன பிறகு இவங்க ஒரிஜினலாக வேற ஒரு ரீரெக்கார்டிங் ட்ராக் அதுக்குள்ளே போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து நாங்கள் ஒரு கரெக்ஷன் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி ஒரு மனுவை கொடுத்து சரி பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி அறிகுறியாக ஓடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் சிவகார்த்திகேயன் கூட அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனில் பேசுகிறாரு. 2 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் சென்சார் பண்ணணும், டைரக்டருக்கு அப்படி ஒரு அழுத்தம் கொடுங்கன்னா, சிவகார்த்திகேயன் நடித்த படம் எந்த படம் 2 மாதத்துக்கு முன்னாடி சென்சார் பண்ணியிருக்காங்க? அப்போ எதையாவது ஒன்று சொல்கிறது, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அல்லது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம மாட்டிப்போம். அப்போ சென்சாருக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு கருத்தை சொல்லணுங்கிறதுக்காக எதையாவது உளறிட்டு போகிறது. சிவகார்த்திகேயனும் இதில் சொல்கிறது அதுதான். திரைப்படத்துறையில் விஜய்க்கு ஆதரவு இல்லை ஆதரவு இல்லாத நிலைப்பாடு அப்படின்னு வச்சுட்டா கூட, திரைப்படத்துறையிலே இயங்குபவர்கள் இவங்களுக்கு தெரியும்ல இதில் என்ன ப்ளஸ் மைனஸ், இது எப்படி சாத்தியம். அப்படி ஒரு கருத்தை விஜய்க்கு இன்றைக்கி சொல்லியாச்சுன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த கருத்தை எப்படி சரி பண்ணுவாங்க? அவங்க தெரிஞ்சதாங்க பேசுகிறாங்க. இப்போதைக்கு விஜய்க்கு எதிராக அவங்களுக்கு பேசணும்னு இன்னொன்று, விஜய்க்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா விஜய் திமுகவுக்கு எதிராக இருக்கார், பிஜேபியையும் விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ நாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணோம்னா நம்முடைய படங்கள் வரும்போது நமக்கு ஏதாவது நெருக்கடி வரும். அதனால் ஒன்று அவரை விமர்சிப்போம், இல்லைனா அமைதியாக இருப்போங்கிறது தான் இங்கே இருக்கிற மிக மோசமான ஒரு போக்காக இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை எல்லாருக்குமானதுங்கிறதை இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் சந்தர்ப்பவாதிகள் இவங்கெல்லாம், அவ்வளோதான். இப்போ கமல்ஹாசன் தன்னுடைய பெயரை புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வர்த்தக நிறுவனத்துக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டு கோர்ட்டும் அதுக்கு ஸ்டே கொடுத்துருக்குது. அப்போ கமல்ஹாசன் மட்டும் இல்லை, திரைத்துறையை சார்ந்த பல்வேறு நபர்களும் இது மாதிரி அப்பப்போ அறிக்கை இருக்குது, என்னுடைய பெயரை புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னெலாம் வந்துட்டுருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் மற்ற இண்டஸ்ட்ரிலையும் ஹிந்திலையும் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுது. என்ன காரணங்களுக்காக இது போன்று இந்த அறிவிப்பை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த ஏஐ மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குங்க. இன்றைக்கி காலையில் அப்படியே ரீல்ஸ் பார்த்துட்டே வரேன், திடீர்னு கீர்த்தி சுரேஷ் 2 பீஸில் வராங்க, ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்காங்க. பார்க்கும்போதே பகீர்னு இருக்குது. இப்போ அவங்க கவனிச்சாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் அது ஏஐயில் உருவாக்கப்பட்ட ஒரு காணொலி அது. அப்போ இதே மாதிரி யாரை வேணாலும் நீங்கள் உருவாக்கலாங்கிற சூழ்நிலை இன்றைக்கி வந்துருச்சு. இப்போ குரோக்கில் பாருங்கள், இப்போ அது பெரிய விவாதமாக போயிட்டுருக்கு. குரோக்கில் யார் ஃபோட்டோவை கொடுத்து நீங்கள் பிகினி மாற்றி கொடுன்னா மாற்றி கொடுத்துடுது. அப்போ பல பேர் அங்கே இயங்குகிற பல பேருக்கு இது ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, குரோக்கு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு எலான் மஸ்கிட்ட கேட்குறாங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்காவது நீ இதை பண்ணி கொடுங்கிற அளவுக்கு நிலைமை போயிட்டுருக்கு. அப்போ அவரவர்கள் நாளைக்கு ஒரு சட்ட ரீதியாக அணுகும் பொழுது நீங்கள் ஏன் முன்னாடியே ஒரு நோட்டீஸ் கொடுக்கலன்னு நாளைக்கு கேட்கக்கூடாது இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே என் புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறத எல்லாருமே ஆல்மோஸ்ட் பாலிவுட்லேருந்து தெலுங்குலேருந்து இப்போ தமிழ் வரைக்கும் அது பரவிருச்சு. இளையராஜா சொல்லும்போது நமக்கு வேறு ஏதோ உள்நோக்கம் இருக்கும்னு நினச்சோம். பட் எல்லாருமே பேசும்போது அது என்னன்னு பார்க்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை அதற்குள்ளே இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அது சரிதான். ஆனால் சின்ன சின்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. இப்போ பனியனில் கமலஹாசன் படத்தை பிரிண்ட் பண்ணுறாங்க, அது பெருமளவு விற்பனை ஆகுது.
இப்போ அந்த மாதிரி நிறுவனங்கள் பாதிக்கப்படும். இப்போ நாளைக்கு அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாருன்னு வைங்களேன், அது வந்து நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே நீ எப்படி பயன்படுத்தலாங்கிறது ஒரு கேள்வியாக மாறும். அது ரொம்ப தவறாக இருக்குது. ஏன்னா இப்போ கமலஹாசனை ஊட்டி வளர்த்த தமிழ்நாட்டில் யாரோ ஒரு வியாபாரிக்கு அந்த உரிமை இல்லையாண்ணா? நீங்கள் கமலஹாசன் இதை வாங்க சொல்லி வற்புறுத்துறதெல்லாம் கிடையாது. ஒரு ஃபோட்டோ உங்கள் ரசிகர்களை அதை போட்டுக்க போகிறாங்க. ஒன்றும் இல்லை, அது ரொம்ப விலாவாரியாக பேசுகிறோம்னா, இப்போ கட்சி கரை போட்ட வேட்டிகள் வந்து பல இடங்களில் நெசவாளர்கள் நெய்கிறாங்க, அதே மாதிரி மிஷினில் நெய்து கொடுக்குறாங்க. இப்போ அவங்கள்ட்ட ஒரு கட்சி வந்து என் கட்சி அடையாளங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அல்லது நீங்கள் பயன்படுத்தினா எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னு வைங்க, யாருக்கு பாதிப்பு? ஒரு பக்கம் கட்சிக்காரர்களுக்கு பாதிப்பு, இன்னொன்று நெசவாளர்களுக்கு பாதிப்பு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி பிரச்சனையாவது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கமலஹாசன் வந்து பர்டிகுலராக என் உருவத்தை ஏஐ பண்ணுறவங்களுக்கு நான் வந்து கடுமையாக எச்சரிக்கிறேன், ஏஐயில் என்னை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னார்னு வைங்களேன், நம்ம அவரை வந்து ஒரு ஜனங்களின் கலைஞனாக பார்க்க முடியும். யாரோ ஒருத்தர் எங்கேயோ உங்கள் ஃபோட்டோவை போட்டு ஏதாவது ஒரு வீட்டு வாடகை மளிகை சாமான் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அதுலேயும் நீங்கள் தலையிடுவதுங்கிறது நமக்கு வருத்தமாக இருக்குது. அது மற்ற கலைஞர்களுக்கும் ஒரு சிக்கல் பிரச்சனையாக தான் வரும். ஏன்னா இவங்க யோசிப்பாங்கல்ல, யார் யார் தான் சொல்லியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சரி, அப்போ மொத்தமே திரைக்கலைஞர்களில் பயன்படுத்தக்கூடாது போல இருக்குது அப்படின்னு ஒரு சிந்தனைக்கு வந்தாங்கனாக்க, அந்த மாதிரி ஒரு அச்சத்துக்கு வந்தாங்கன்னா, ஒருத்தருக்கு பொருந்துறது இன்னொருத்தருக்கு பொருந்தும். அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ. இப்போ கமலஹாசன் சொல்லிட்டாரு, சொல்லாத ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன். இப்போ வடிவேலு இருக்கார், அவர் அதெல்லாம் சொல்லலை. ஆனால் நாளைக்கு ஒரு வழக்குன்னு போகும்பொழுது கமலஹாசனுக்கு என்ன விதியோ அதே விதி தான் வடிவேலுக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாகவே இந்த தொழிலை செய்பவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஜனநாயகன் பொங்கல் ரிலீஸ் இல்லை, இந்த சென்சார் போர்டு பிரச்சனை. ஏன்னா கோர்ட்டுடைய தேதி தள்ளி வைப்பும் அதை தெரிஞ்சிக்க முடியுது. இப்போ இந்த பொங்கல் ரிலீஸ் ரேஸில் இப்போ வந்து கார்த்திக் நடித்த அந்த வாவாதியார் படம் பொங்கல் ரிலீஸ் ஆகுதா? அந்த ரேஸில் கலந்துக்குதா? அது கலந்துக்குது. இப்போ தான் சற்று முன் வந்த தகவல் அது. அவங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாமே அவங்க சால்வ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. தியேட்டர் போடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கட்டாயமாக இந்த பொங்கலுக்கு வாவாத்தியார் வருது. அப்போ இந்த பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு பார்த்தா பராசக்தி ஒரு பக்கம், இந்தி போராட்டம், திமுகவுடைய அந்த இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கரு அது அப்படின்றது ஒரு பக்கம் பார்க்குது. வாவாதியார் அப்படின்றது வந்து எம்ஜிஆரை மையப்படுத்தியதாக தான் அந்த படத்தோடைய டைட்டில் தெரியுது. அப்போ இந்த பொங்கல் ரிலீஸ்ன்றது வந்து திமுக எம்ஜிஆர் அப்படின்ற ரேஸை நமக்கு பார்க்க முடியுதா? இல்லை, அப்படி பார்க்க முடியாது. பராசக்தியை கூட நீங்கள் திமுகன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பராசக்தியில் வந்து கலைஞரையோ அண்ணாவையோ காட்டுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பமான காட்சிகளில் தான் வராங்க. இன்னொன்று அது அவங்க இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி அது அவசியம் இல்லாதுங்கிற அளவுக்கு தான் அவங்கள படத்தில் பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி அன்னைக்கு இளைஞர்களுடைய எழுச்சி எப்படி இருந்தது, மாணவர் எழுச்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் அந்த படம். அவங்க வந்து அண்ணாவாலேயோ கலைஞராலேயோ தூண்டப்பட்டார்கள்ங்கிற விஷயம் வந்து எங்கேயுமே இல்லை. அண்ணா வந்து ஒரு காட்சியில் சொல்லுவார், என் கொள்கையோடு ஒருத்தன் இருக்கான்னா அவனும் என் தம்பி தான் அவர் சொல்கிறார். அவ்வளோதான். அதன் மூலம் கன்வே ஆகிறது என்னென்னா, நான் அவனை நேரடியாக தூண்டலை அப்படிங்கிறது தான். அப்போ இது திமுக படம்னே நம்ம கருத்தில் எடுத்துக்கக்கூடாது. அன்னைக்கு மாணவர் எழுச்சி எப்படி இருந்ததுங்கிறத இந்த அடுத்த தலைமுறைக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. அதை இந்த தலைமுறை புரிஞ்சுக்கிச்சான்னு நமக்கு தெரில. ஏன்னா புரிஞ்சுருந்ததுன்னா இந்நேரம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியிருக்கும். பட் ஒரு டிவைடட் ஒப்பீனியன் தான் வருது. ஒரு நடுத்தர வயது உள்ளவர்கள் இந்த படத்தை கொண்டாடுறாங்க. ரொம்ப இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸு ஐயோ ரொம்ப போர் அடிக்கிறாங்களே, தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஸோ அப்போது இந்த படத்தோடு அவன் கனெக்ட் ஆக மாட்டேங்கிறான். நம்முடைய வரலாறு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் முதல்ல அவனுக்கு வந்தால் தான் நீங்கள் இப்படி ஒரு கருத்தையாக அவன்கிட்ட கொண்டு போக முடியும். பட் இவங்க வந்து வேற ஒன்று நினச்சி செஞ்சாங்க, அவங்க வேற ஒன்றா முடிஞ்சிருச்சோங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. பட்டு பெண்கள் ஒரு வேளை இன்னும் 2-3 நாளில் உள்ளே வந்து அந்த கூட்டம் அதிகமாச்சுன்னா அந்த படம் வெற்றி படமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு, அதுக்கு சாத்தியமும் இருக்குது. இப்போ இந்த வாவாதியார் அது எப்படி நீங்கள் கேள்விப்பட்ட வகையில் என்ன மாதிரியான சப்ஜெக்ட் அந்த படத்துக்கு? வாவாதியார் அவர் ஒரு எம்ஜிஆர் ரசிகன், அவ்வளோதான். மற்றபடி வந்து அதில் எம்ஜிஆரை முன்னிறுத்திய படம் கிடையாது, எம்ஜிஆருடைய கொள்கைகளை கொண்டு வர்ற படமும் கிடையாது. ஒரு எம்ஜிஆர் ரசிகர் படத்தில் அவருக்கு என்ன நடக்குதுங்கிறது தான். நேரடியாக நம்ம அப்படி கனெக்ட் பண்ணிக்க வேண்டாம். ஆமாம், சினிமா சம்மந்தப்பட்டதுனால விஜயை நம்ம வந்து அரசியல்னு பார்க்காம கேட்கலாம். எப்படின்னா விஜய்க்கு வந்து தொடர்ச்சியான ஒரு அழுத்தம் இருக்குது. அதாவது ஒரு பக்கம் இப்போ தான் இன்கம் டேக்ஸ் வந்து அவருக்கு போட்ட அந்த 1.5 கோடி டேக்ஸ் வந்து சரிதான் அப்படின்னு நீதிமன்றத்தில் கொண்டு வராங்க. ஏன்னா அந்த புலிப்படத்தோடைய வருமானம் மறைக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்துக்கு. இன்னொரு பக்கம்
ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் பிரச்சனை, படம் ரிலீஸ் ஆகுறதுல சிக்கல் இருந்துகிட்டு இருக்குது. இந்த கட்டத்தில் சிபிஐ அலுவலகத்துக்கு டெல்லிக்கு வாங்க அப்படின்னு விஜய்க்கு சம்மன் போயிருக்கிறாரு. இது மாதிரி ஒரு திரைத்துறையிலையும் ஒரு சிக்கலை வச்சுருக்கிறாங்க, இன்கம் டேக்ஸில் ஒரு புள்ளியை கொண்டாந்து வைக்கிறாங்க, சிபிஐ ஆஃபீஸ் இங்கே சென்னையில் இருக்கும்போது டெல்லிக்கு வர வைக்கிறாங்க. என்ன அழுத்தங்கள்லாம் அவருக்கு கொடுக்கப்படுது? இந்த அரசியல் ரீதியாக எதற்காக இப்படி செய்யப்படுறார் அப்படின்றது பார்க்கணுமா, இல்லை இதெல்லாம் இயல்பாக அவங்கவுங்க துறையில் நடக்கக்கூடிய விஷயம், அதை நம்ம அரசியலாக கனெக்ட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு எடுத்துக்கலாம்? இல்லை, கட்டாயமாக அரசியலோடு கனெக்ட் பண்ணி தான் அதை பார்க்கணும். ஏன்னா நானும் இத்தனை வருஷம் இந்த சினிமா நிருபராக இருக்கேன். எனக்கு தெரிந்து ஒரு படத்துக்கு இவ்வளவு நெருக்கடியை சென்சார் கொடுத்ததே கிடையாது. சென்சாரில் வந்து இதை கட் பண்ணுங்க, அதை கட் பண்ணுங்கம்பாங்க, நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம், அதற்கு மேலே ட்ரிபியூனல்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் போராடலாம். நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லும், கேட்டுக்கிட்டு அமைதியாக வந்துடும் சென்சார். அதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் நீதிமன்றத்தின் தீர்ப்பையே எதிர்த்து மேல்முறையீடு பண்ணுவேன், ஒருவேளை உயர்நீதிமன்றத்தில் வந்து விஜய்க்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு கூட போவோங்கிற அளவுக்கு இன்றைக்கி சென்சார் ரொம்ப மோசமாக இதை கையாளுது. ஒரு நீதிபதி, தனி நீதிபதி சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் மேல்முறையீடு போகிறீங்க? அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அதனால் இதை வந்து அரசியல் இல்லைன்னு நம்ம பார்க்க முடியாது. விஜய்க்கு தரப்படுகிற எல்லா அழுத்தங்களும் அரசியலின் பின்புலத்தில் தான் நடக்குது. நான் இதை வேறொரு வகையில் பார்க்குறேன். ஆக்சுவலாக விஜய் வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பித்து வராரு. வரும்போதே உழவு நெருக்கடிகளை அவர் பார்த்தாருன்னா கட்டாயமாக அவர் பதப்படுத்தப்பட்டுருவார். நீங்கள் இந்த நெருக்கடியை இன்னும் 5 வருஷம் கழித்து அவர் சந்திக்கிறதோ அல்லது ஒரு 2 வருஷம் கழித்து சந்திக்கிறதோ வேறு. அன்னைக்கு ஓரளவுக்கு அவருக்கு அனுபவம் வந்திருக்கு. ஆனால் வரும்பொழுதே ஒரு அனுபவத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்து அவர் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அவருடைய அரசியல் வேகத்தை கொண்டு போயிடுவார். ஏன்னா இன்றைக்கி என்னென்னா விஜய் வந்து தனியாக இயங்க மாட்டார், அவருக்கு யாராவது எழுதி கொடுக்கணும், அவருக்கு வந்து இண்டிவிஜுவலாக பேச முடியாது அப்படின்லாம் பல பேர் சொல்கிறாங்க. இப்போ சிபிஐயில் உட்காந்து அவர் 1 to 1 தான் பேசுகிறேன், அங்கே யாரோ பக்கத்தில் உட்காந்துட்டு அவருக்கு பதிலெலாம் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. அப்போ அந்த பயிற்சிங்கிறது அங்கேயே அவருக்கு வந்துடுது. இது மாதிரி ஒரு பயிற்சி எல்லாருமே சேர்ந்து கொடுத்துட்டாங்கன்னா இப்போ வைக்கிறாங்கல்ல ஒரு விமர்சனம், அது இனிமேல் இருக்காது அவர்கிட்ட. இதையெல்லாம் தாண்டி ஒருவேளை விஜய் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவருடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கும் அது பெரிய சக்ஸஸாக முடிஞ்சிடும். இல்லை ஏன்டா இவ்வளோ சிக்கலை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்குது, இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி ஆகிறதுனால இவ்வளோ சிக்கலை நம்மளை நோக்கி கொண்டு வராங்களா அப்படின்ற ஒரு எண்ணமும் விஜய்க்கு வருமா? ஏன்னா விஜயோடைய இயல்பு நிலை, நீங்கள் ரொம்ப க்ளோஸாக அவர்கிட்ட பழகிருக்கலாம், அப்படி எடுத்துக்கூடிய டைப்பா விஜய்? இல்லை, அவர் பிடிவாதமானவர், சேலஞ்சாக எடுத்துக்கூடிய அவர் ரொம்ப பிடிவாதமானவர். அவர் வந்து இந்த அழுத்தங்களெல்லாம் பயந்துட்டு ஓட மாட்டார். ஒரு பக்கம் வந்து விஜயை வந்து பயந்த சுபாவம் கொண்டவர், அவர் இதெல்லாம் பயந்துருவார், பின்வாங்கிடுவார் அப்படின்ற விமர்சனங்களும் கொண்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அரசியல் தளத்தில். அதனால கேட்குறேன் இதை. இல்லை, அதெல்லாம் சும்மா அவரை பற்றி அறியாதவர்கள் சொல்கிறது. அவர் வந்து இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு நபர் தான், கட்டாயமாக அதை சமாளிப்பார். அது அதனுடைய எல்லை எது வரைக்கும் அது வரைக்கும் போவார். அவர் அதெல்லாம் பின்வாங்கவே மாட்டார். இன்னொன்று பல பேர் சொல்கிறாங்க கட்சியை கலைச்சிட்டு ஓடி போயிடுவார் அப்படிங்கிறாங்க. ஸோ அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கட்டாயமாக அவர் எதிர்த்து நிற்பார். ஜனநாயகன் படத்தில் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி தான் நிஜத்துலையும் இருக்கும்ன்றீங்க? கட்டாயமாக, அதில் என்ன சந்தேகம். நன்றிங்க சார்.